6.5 லட்சம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு 50 லட்சம் பேர் வரப்போகிறான். 50 லட்சம் பேர் வரப்போகிறான். அதை பற்றி எந்த கட்சிக்கு எவனும் கவலையே இல்லை. இவர்களுக்கு தங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வரணும், அதிகாரத்துக்கு வரணும், தங்கள் சார்ந்து இருக்கிற கட்சி ஆட்சிக்கு வரணும், அதிகாரத்துக்கு வரணும். அதுதான் இவர்களுக்கு நோக்கமே தவிர, இதுதான் அவர்களுக்கு நோக்கமே தவிர, வட இந்தியக்காரன் வந்தா என்ன, தென்னிந்தியாக்காரன் வந்தா என்ன, எவன் வந்தால் இவங்களுக்கு என்ன? இவர்களுக்கு எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், அதிகாரத்துக்கு போகணுமே தவிர, இந்த வட இந்திய தொழிலாளர்கள் ஏன் இவ்வளோ பேர் வர்றான், தமிழ்நாட்டு தொழிலாளி ஏன் வேலை செய்யலை, இவன் ஏன் டாஸ்மார்க்கில் படுத்து கிடக்கிறான், முதலாளியே கூட்டிகிட்டு போய் சாராயம் வாங்கி தர்றான் குடிக்கிறதுக்கு, குடிச்சிட்டு வேலை செய்ய சொல்கிறான், சாராய போதையோடு அப்போ வேலை ஆளே கிடைக்கல. நீங்கள் வைகுண்டராஜர் நடத்துகிற கார்னட் தொழிற்சாலைகளில் பலாயிரக்கணக்கான பேர் வட இந்திய தொழிலாளி வேலை பார்க்குறான். அங்கேருந்து கொத்தடிமையாக கூட்டு வந்துடுறான், அவன் தான் அங்கே வேலை பார்க்குறான். தமிழ்நாட்டில் குறைஞ்சபட்சம் எல்லா தொழிற்சாலைகளையும் 1 கோடி தொழிலாளி வேலை பார்க்குறான், வட இந்திய தொழிலாளி. விவசாய கூலியிலிருந்து, டீ எஸ்டேட் கூலியிலிருந்து, காப்பி எஸ்டேட் கூலியிலிருந்து, பனியன் தொழிலாளியிலிருந்து, பனியன் நூல் உற்பத்தி ஆலைகளிலிருந்து, காற்றாலை தொழிற்சாலையிலிருந்து, எல்லா தொழிற்சாலைகளையும், ஓட்டல் தொழிலிருந்து கட்டட தொழிலாளி வரைக்கும் வட இந்திய தொழிலாளி இல்லாத இடங்களே பார்க்க முடியாமல் ஆகிப்போச்சு.